ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 5 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் வாங்க. மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகமானது 3வது பிரிவில் 22 புதிய திட்டம் ஒப்புதல் அளித்திருக்கு. முதலீடு பண்ணியிருக்குது வேலைவாய்ப்புக்காக. மாநிலத்தில் கடன் சுமையில் தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசம் அதிகமான கடன் சுமையை ஏற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2026 பிப்ரவரி 1 புகையிலை போன்றவற்றிற்கு கலால் வரி விதிக்க இந்திய அரசு அறிவித்திருக்கு. பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் நாடு தழுவிய அளவிலான அருகலை குரலுக்கு அழைப்பு சேவை அப்படிங்கிறது வைஃபை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. புதிய முத்திரை சின்னம் மற்றும் உருவச் சின்னம் சங்காயி அப்படிங்கிறது புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தான் இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது சொத்து பதிவு மற்றும் பிறழ்வு விதி குறித்து சமீமுல்லா மற்றும் பீகார் மாநில இடையிலான ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சு. இதில் பீகாருக்கு அந்த பதிவு ரத்து செஞ்சிருச்சு. வருடாந்திர அணுசக்தி நிறுவல்கள் பட்டியல் பரிணாமம் கொண்டது இந்தியா பாகிஸ்தான் எப்பன்னு பார்த்தோமா ஜனவரி 1, 2026 பல்கேரியா நாடானது யூரோவை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதுடன் யூரோ மண்டலத்தின் 21வது உறுப்பினராக மாறியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் கார்பன் எல்லை சீரமைப்பு செயல் தொடங்கியிருக்கு. இந்திய ரிசர்வ் வங்கி நிதிநிலைத்தன்மை அறிக்கையை 2026 ஜனவரி 2 வெளியிட்டிருக்கு. ரஷ்யா நாடானது பொலாரஸில் அணுசக்தி திறன் கொண்ட ஓரேஷ்னிக் எரிகணையை அமைப்பை நிறுவியிருக்கு. திரிபுரா மாநில பொதிகள் அனுப்பும் மையம் சான்றிதழை பெற்றிருக்கு ISO. இது புற்றுநோய் சிகிச்சைக்காக அசாம் ஒரு புரோட்டான் சிகிச்சை இயந்திரத்தை வாங்க உள்ளது. அருணாச்சல பிரதேச அரசு முதல் புத்தாண்டு விழாவை சூரிய உதய விழாவை அஞ்சாவ் மாவட்டத்தில் டோங் கிராமத்தில் நடத்தியிருக்கு 2026. இது நியூயார்க் மேயராக பதவியேற்க உள்ளவர் யாருன்னா ஜோர்கன் மம்தானி அப்படிங்கிறவர் தான். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.